வைட்டமின் B1 என்று சொல்லக்கூடியது தயமைன். இந்த தயமைன் எதற்காக பயன்படுது அப்படின்னு சொன்னா, உடல்ல நாம சாப்பிடக்கூடிய உணவை எனர்ஜியா மாற்றி கொடுக்கக்கூடியதுல முக்கிய பங்கு வகிப்பது தயமைன். இந்த தயமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தா பெரிபெரி. தயமின் என்பது குறிப்பாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்து அப்படின்னு சொன்னா, உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தின் செல்களை வலுப்படுத்துறதுல அதிக முக்கியத்துவம் பெறுது. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடலில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு தயமைன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. தயமைன் கார்போஹைட்ரேட்ஸை மேனேஜ் பண்றது மட்டும் இல்லாம டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை குறைப்பதிலும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. தயமைன் என்பது உணவு வகைகள்ல அதிகமா இருக்கும். அப்படி உணவு வகைகள்ல நாம சரியா எடுத்துக்காத பொழுது, ஒரு நோய் குறைபாடு ஏற்படும் பொழுது மருத்துவரின் ஆலோசனைப்படி வைட்டமின் B உள்ள மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த வைட்டமின் B குறைபாடுகளை சரி பண்ண முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில வைட்டமின் B2 பற்றி பார்க்கலாம். நன்றி.